நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சிலுவை தியான வேளையில் உங்களோட பேசுறதுக்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது, அருமையாய் அழைத்த அன்பு சகோதரர்கள் ஜோஷுவா டிவி நிறுவனர் மற்றும் அவங்க பையன் 2 பேருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த கடைசி நாளிலும் இந்த சிலுவை தியான நேரத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் என்ன செஞ்சிருக்கிறாரு, 44 நாட்களும் சிலுவை குறித்து ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இன்றைக்கு கொடுக்கப்படுகிற தலைப்பு, நானே சற்று நேரம் நாங்கள் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நீங்கள் வாழ்க்கையில் அஸ்திபாரம், நீங்கள் ஆதியும் அந்தமும் மாணவரப்பா. உண்மை அல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாதுப்பா. நீங்கள் எங்களோட பேசுங்க, உங்களுக்கு சித்தமானதை கற்றுத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி போட்டிருக்கிறது: போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாயிலும் கூடாது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு வீடு கட்டினாலோ இல்லை ஒரு பில்டிங் எவ்வளோ பெருசாக கட்டினாலும் அதோட அஸ்திபாரம், அதாவது மூளைக்கல்மாங்க, அதை என்ன செய்வாங்க, முதல்ல அஸ்திபாரங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணி அதை முதல்ல வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பில்டிங்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த அஸ்திபாரம் அமையப்பெறும். எவ்வளோக்களவு ஆழமாக, எவ்வளோக்களவு ஸ்ட்ராங்காக அந்த அஸ்திபாரம் இருந்தால் தான் அதுக்கு மேலே கட்டக்கூடிய பில்டிங் நாள் கணக்காக, வருடக்கணக்காக நிலைத்து நிற்கும். அதனால் அந்த அஸ்திபாரம் தான் ஒரு பில்டிங்க்கு முக்கியம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தான் அஸ்திவாரம். அவர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய திறமை, என்னுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம அம்மா அப்பா தான் நமக்கு ஜீவனை கொடுத்தவங்க. அதற்கு முன்னாடியே ஆண்டவர் செஞ்சார், நம்மளை முன் குறித்ததுனால தான் அந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்க வச்சது அவர் தான். பிறந்து வளர்ந்து கண்மணி போல் பாதுகாத்து நம்முடைய மரண பரியந்தம் நடத்துகிறது நம்ம தேவாய் தேவன் தான். அதனால் பார்த்திங்கன்னா அவர் இல்லாமல் நம்ம பிறந்திருக்கவும் முடியாது, நம்மளால் வாழவும் முடியாது. அதனால் எங்கே போனாலும் எதை செஞ்சாலும் அதுக்கு ஆரம்பமும் ஆண்டவர் தான் இருப்பார், நடத்துகிறவரும் ஆண்டவர் தான் இருப்பார். பார்த்திங்கன்னா பொதுவாக ஆண்டவரே பூமியில் வாழ்ந்தபோது ஒரு ஓமையை சொல்லியிருப்பாங்க. அந்த ஓமை கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 4:11 வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனவர். பொதுவாக பார்ப்பீங்க, அதாவது நம்ம வீடு கட்ட போகிறோம்னா மணல் அடிப்பாங்க, ஜல்லி அடிப்பாங்க, கல் கொண்டு போடுவாங்க. எல்லாம் செஞ்சால் அந்த கல்லை யாருமே கேட்பாரற்று கிடக்கும். ஆனால் பாருங்கள், அந்த அடிக்கல் நாட்டுகிற அந்த நாளில் பார்த்திங்கன்னா அந்த சும்மா கிடந்த கல் என்னாகும், தலைக்கல்லாக மாறும். அது வரைக்கும் அந்த கல்லை யாரும் பொருட்படுத்திக்கவே மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் ஒரு சந்தனை வச்சு ஐயரோளை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணி கல்லை வைப்பாங்க. அப்போ அந்த கல்லுக்கு ஒரு விசேஷித்த ஒரு கிருபை வரும். இது சாதாரண கல்லுக்கு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்கு என்ன செய்கிறாரு, அடித்தளமாக முதல் கல்லும் அவர் தான், முற்றுமுடிய நம்மளை நடத்த போகிறவரும் நடத்துகிறவரும் அவர் தான். அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே இல்லை. அது மாத்திரம் இல்லை, இயேசுப்பா சொல்லுவாங்க பாருங்கள், லூக்கால 6ஆவது அதிகாரம் 47-48 என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெரு வெள்ளம் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று.
நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த காலகட்டங்களில் வந்து மேக்சிமம் பில்லர் போட்டு தான் கட்டுறாங்க. ஒரு பில்டிங் வந்து ஒரு 30 அடி உயரத்துக்கு போகணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆழமாக தோண்டி எந்த இடத்துல கற்பாறை வருது இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, காலம் பாக்ஸ் போட்டு பில்லர் எடுப்புறாங்க. அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கட்டும்போது என்ன வச்சுவாங்க அப்படின்னா, நம்ம வானம் தோண்டி அந்த பில்டிங்கோட ஆழத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கல்களெல்லாம் போட்டு செய்வாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது எந்த விதமான நிலநடுக்கமோ இல்லை எந்த விதமான அதாவது வரக்கூடிய காலங்களில் பூமியில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட எந்த மாற்றமும் அந்த பில்டிங்கை சேதப்படுத்தக்கூடாதுங்க அப்படிங்க. அதான் நினச்சிதாங்க ஒரு ஆழமான தோண்டி அந்த பில்லரை லே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா, ஆண்டவர் அதை வச்சு சொல்கிறாங்க பாருங்கள், பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதி பாருங்கள். நம்ம ஆண்டவரால் கட்டி எழுப்பப்பட்டவங்க தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள், போராட்டங்கள், சில நேரங்களில் நெருக்கடியான சூழல்கள் எல்லாமே வரும். இதெல்லாம் நம்ம ஆண்டவரை சார்ந்து நின்னோம் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை சார்ந்து நின்னோம் அப்படின்னா அந்த வார்த்தை நமக்கு வழிகாட்டும். அந்த வார்த்தை நமக்கு என்ன செய்யும், திசை காட்டும். அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா, சில நேரம் குழப்பமான சூழ்நிலை இருக்கும். இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா அதிகமாக ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும். அந்த நேரம் நம்மளை சுயத்தை சார்ந்திருக்கிறத விட்டுட்டு ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னு அவருடைய வேதத்தில் காத்திருக்கும்போது அவர் அழகாக கைட் பண்ணுவார். இது நல்ல வழி, இது ஆண்டவருக்கு சித்தமான வழின்னு சொல்லி ஆண்டவர் காமிக்கிறார். நம்ம என்ன நினைப்போம், உலக பிரகாரம் நினச்சோம்னா லோத்து பார்த்த மாதிரி செழிப்பாக பச்சை பசேல்னு இருக்கிறது எல்லாம், கண்ணு குளிர்ச்சியாக இருக்கிறது எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஆபிரகாம் ஒரு சரியான முடிவு எடுப்பார். பாருங்கள், என் பக்கம் இருக்கிறார், என் கூட இதுவரை நடத்தின தேவன் இனி நடத்த வல்லவராக இருக்காருன்னு சொன்னார். விட்டு கொடுக்குறாரு. விட்டு கொடுக்கும்போது லோத்து எதை தெரிஞ்சு கொண்டார், பச்சை பசுன்னு இருக்க எல்லாத்தையும் தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு தெரியும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்க ஆண்டவரால் எந்த இடத்துலையும் முடியும்னு சொல்லி தெரியும், ஆபிரகாம் தெரியும். அதனால் அழகாக விட்டு கொடுத்துட்டு ஆபிரகாம் வராரு. அதேமாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படின்னா என்ன செய்வார், ஆபிரகாமை போல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் பாருங்கள், உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுப்பார். ஒரு நிபந்தனை சொல்லுவார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு அப்படின்னு சொல்லுவார். அந்த உத்தமமாக இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் அவரோட நடத்தி அதுக்கப்புறம் அவரை திரளாய் பெருக பண்ணார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், அவரோட தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்தான். அந்த அளவுக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஆபிரகாமை தான் ஆண்டவர் 100க்கு 100 உள்ளவர்களாக இருக்கணும். அதே மாதிரி 100 வார்த்தை இருக்கு பாருங்கள். அதே லூக்கா 6:49 பாருங்கள், என்னும் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் விழுந்து முழுவதும் அழிந்தது. அதே பாருங்கள், அதாவது நம்ம சாதாரணமாக இந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இல்லாமல் ரொம்ப லேசான ஃபவுண்டேஷனாக கொஞ்சம் தோணுனது, கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் ஆண்டவரை பற்றிக்கிட்டு உலகத்துக்கு சாஞ்சிக்கிட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், இதே மாதிரி தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் எல்லாம் வரும், பில்டிங் எல்லாம் கட்டப்படும். ஆனாலும் பாருங்கள், ஒரு சின்ன போராட்டம், ஒரு சின்ன நெருக்கடி வர மொத்தமாக என்ன செய்யும், இல்லாத அளவுக்கு என்ன செய்யும், அது அழிந்து போயிடும்னு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் முதல் வசனம் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்த மனுஷனுக்கு பாருங்கள், அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டிருந்ததுனால என்ன ஆச்சு, அது அசையவே இல்லை. ஆனால் மணல் மேலே அஸ்திவாரம் போட்டவங்களோட வீடு என்னாச்சு பாருங்கள், முழுவதும் விழுந்து அழிந்தது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரோட வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்க பிரயாசப்படணும். மேக்சிமம் பாருங்கள், அனுதினமும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரோட துதித்து பாடி வேத தியானித்து நல்லா ஜெபம் பண்ண பாருங்கள், ஆண்டவர் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சில கேள்விகளுக்கு ஆண்டவர் உடனே பதில் சொல்லுவார், சில காரியங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக கேட்கறதுக்கு சில நேரம் மனசு இருக்காது. நம்ம சுய இஷ்டப்படி சுய சித்தப்படி நினைப்போம்.
முன்னாடி இப்படி செஞ்சோம்ல இப்படி கிடச்சில பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், முன்னாடி பழைய அனுபவங்களை வச்சே நம்ம என்ன செய்வோம், சில முடிவுகள் எடுப்போம். ஆனால் மாதிரி இன்னொரு அற்புதம் இருக்காது, ஒரு வழிநடத்தல் மாதிரி இன்னொரு வழிநடத்தல் இருக்காது. ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை நடத்துங்க. நான் ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் என்ன செய்வார், வழிகளை திறந்து தருவார். அவர் கொடுக்குற வழிகளில் வேதனை இருக்காது, வலி இருக்காது. அவர் கொடுக்குற இல்லை பாடுகள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக நடத்துவார். ஏன்னா நம்ம இந்த வார்த்தைங்க அஸ்திபாரத்தை பிடிச்சி நடக்கிற ஒவ்வொரு நாளும் வேதத்தில் யோவான் 1:2 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க அந்த வார்த்தையோட வல்லமை நம்மளை வழி நடத்துவதை தினந்தோறும் நம்மளால் பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, பார்த்துங்க, அதாவது வேதத்தில் அநேகரை பார்த்திங்கன்னா ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. ஒருவேளை தீர்க்கதரிசிகள் மூலமாக வழிநடத்தப்பட்டிருப்பாங்க. ஒரு சிலர் என்ன செஞ்சுருப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சி நடந்திருப்பாங்க. ஒரு சிலர் என்ன நடத்திருப்பாங்க அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமலும் நடந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 8, 9 அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா யோராம் ராஜா இருக்கிறாரு. அவருக்கு வாழ்ந்த காலத்தில் எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறாரு. எலிசா என்னென்ன சொல்கிறாரோ யோராம் அப்படியே கீழ்ப்படிவார். அப்படி கீழ்ப்படிஞ்சனால பார்த்தீங்கன்னா சீரியா ராஜாவோட கைக்கு அவருடைய யோராமோட இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் சீரியா ராஜான் கையிலேருந்து தப்பிக்கப்பட்டு கொண்டே வந்தது. இது சீரியா ராஜாவுக்கே குழம்பிடும். நம்மகிட்ட யாராவது உளவாளியாக போய் அவர்கிட்ட சொல்கிறாங்களா அப்படிலாம் போய் யோசிப்பார் சீரியா ராஜா. அப்போது சீரியா ராஜா அரண்மனையில் சொல்லுவாங்க, அங்கே ஒரு எலிசனா ஒரு மனுஷன் இருக்கான், அவன் தீர்க்கதரிசி, அவன் சொல்கிறத அந்த ராஜா கேட்பார். இங்கே சீரியா ராஜா நீங்கள் உங்கள் அரண்மனையில் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பேசுகிறீங்களோ அதை கூட அந்த எலிசா அவருக்கு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவருடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர் சொல்லி எலிசாவை குறித்து சொல்லப்படும். அந்த எலிசா கைடன்ஸ் படி நடந்தனால அந்த யோராம் ராஜா சீரியா ராஜாவுக்கு முன்னால் வெட்கி தலைகுனியப்படவே இல்லை. அது மாத்திரம் இல்லை, இந்த 10ஆவது வசனம் பார்த்திங்க அப்படின்னா அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தன்னை குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். அதாவது எந்தெந்த இடத்துலலாம் எதிரி நாட்டு ஆட்கள் பாளையம் இறங்குவாங்க, எந்தெந்த இடத்துல வேவு பார்ப்பாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் முன்னக்கூட்டியே எலிசா மூலம் வெளிப்படுத்திடுவார். அதனால் அந்த வார்த்தையை அவன் பிடிச்சிக்கிட்டனால ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா அந்த வார்த்தையில் அப்போ ஆண்டவர் நமக்கு சேஃப்டிக்காக தான் சொல்கிறாருன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், அந்த வார்த்தை அப்படியே பிடிச்சி நடந்ததுனால பெரிய ஜெயத்தை கண்டார். அவர் சீராஜா முன்னாடி தோற்று போகவே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா யோபு சொல்லுவார் பாருங்கள், அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன் அப்படின்பார். அதே மாதிரி சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 119 105 இப்படி சொல்லுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இப்போ நமக்கு இருட்டில் போனால் கால் பார்த்து இயேசுவை இயேசு நமக்கும் பத்திலே வீட்டுக்கு கடந்து நம்ம வீட்டுக்கு கடந்து வந்து நமக்கு சுகம். பாருங்க மத்திய சுவிசேஷத்துல சொல்லுறது அந்த அஸ்திவாரமாக வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பிடிச்சு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையும் மேல் நோக்கி போகும், உலக பிரகாரம் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர் நினைப்பாங்க ஆவிக்குரியவங்க முன்ன மேலே போகிறவங்கள சிலஞ்சுவாங்க, உலகப்புறம் பார்க்குவாங்க அவங்களே மாதிரி இல்லை இவங்களே மாதிரி இல்லைப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதல்ல முன்ன போகும்போது பூமிக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதுராஜா இருந்தார், அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 2 சாமுவேல் 5:23. நான் பெலிஸ்தரை பின்தொடரலாமான்னு கேட்பார். அப்போ ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுப்பார் பாருங்க, நீ நேராய் போகாமல் அவருக்கு பின்னாக சுற்றி முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாக எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படுவார் என்றார். அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆலோசனை கொடுக்காரு, நீ நேருக்கு நேர் போகாத, சுற்றி போ. 2வது சொல்கிற
இருக்கிற ஒரு நுனிகளில் செல்லுகிற இரைச்சல், அதாவது மேபி ஒரு வண்டாக இருக்கலாம், சம்திங் காலையில் சவுண்டு கொடுக்குற ஒரு இது இருக்குது. அது எப்போ அந்த சவுண்டு வருதோ அது போ அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தையும் சொல்கிறாரு. அப்படி போனதுனால ஆண்டவர் அவருக்கு ஜெயத்தையும் கொடுத்தாரு. எந்த இடத்துலலாம் தாவீது போனாரோ அவர் தோல்வி அடையவே இல்லை. அது மாத்திரம் இல்லை, அவர் எந்த ராஜாட்ட இருக்கும்போதும் கோலியாத்தை அவர் தான் மேற்கொண்டார். அப்புறம் ராஜ்யபாரம் வந்ததுக்கப்புறமும் அநேக ஜெயித்ததும் அவர் தான். அவர் போய் எந்த இடத்துலையும் தோல்வி அடைந்ததே இல்லை. அதுக்கு காரணம் ஆண்டவரும் அவரும் அவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க. அவர் சொல்லுவார் தெரியுமா, அதிகமாக சொல்லுவார், அதாவது குறித்த ஜாமத்துக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். எப்படா ஆண்டவரை போய் நான் தரிசிப்பேன், எப்போ நான் ஆண்டவர்கிட்ட போய் பேசுவேன், எப்போ ஆண்டவரை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சியோடு இருக்கிறாரு. அதனால் ஒவ்வொரு நாளும் அந்த அஸ்திவாரம் நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருக்க 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 நமக்கு பிற்காலங்கள், நம்ம காலமும் நல்லாயிருக்கும், நம்முடைய சந்ததியும் நல்லாயிருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் குறித்த ஜாமத்துக்கு முன்னே இந்த தாவீதுராஜ் எந்திரிச்சு ஆண்டவரை துதித்து புகழ்ந்தது போல் நாமளும் அதிகாலமே எந்திரிச்சு தேவனை துதித்து பாடி இன்னும் நம்ம ஆண்டோட வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்போது அது இன்னும் மேன்மையான காலங்களை நமக்கு கற்றுத்தரும். அது மாற்றம் இல்லை, பார்த்திங்கன்னா உலக பிரகாரமாகவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேவைகள் இருக்கும், நம்மளுடைய விருப்பங்கள் இருக்கும். எல்லாத்துலேயும் ஆண்டவர் என்ன செய்வார், நல்ல கைடன்ஸ் பண்ணுவார். பொதுவாக சொல்லுவாங்க, மேரேஜ் பண்ணும்போது அலையன்ஸ் பார்க்கும்போது பாருங்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும், ஒரு வேலை வாய்ப்புன்னு வரும்போது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வரும். அதே சமயம் சிலருக்கு வந்து சில பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும், எந்த வழியில் போகிறது, எந்த டைரெக்ஷனில் போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வரும். அப்போது வேதத்தில் வசனத்துக்கு பாருங்கள், நீங்கள் வலதுபுறமாக சாயும் போதும் இடதுபுறமாக சாயும் போது வழி இதுவே என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்னு ஒரு வசனமே இருக்குது. பார்த்துக்கோங்க, நம்ம டைரெக்ஷன் மாறுத மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார், கரெக்டான டைரெக்ஷனில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஏன் இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆண்டவரோட ஆவியானவர் எழுதினால அது அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கும் சூட்டபுளாக இருந்துச்சு, இன்றைக்கி அது சூட்டபுளாக இருக்குது. நீங்கள் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அந்த காலம் 100க்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி என்ன வச்சுருக்காரு. இப்போ பாருங்கள், அதே தான் பாருங்கள், சூப்பர்வைசர், டீம் லீடர், மேனேஜர் அப்படின்னு கொண்டு வராங்க. அது மாத்திரம் இல்லை, பார்த்திங்கன்னா லா, இப்போ லேவியர் ஆகமத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது, இது வந்து ஒரு பிரின்சிபலாக ஆண்டவர் கொடுத்துருப்பார். அதே மாதிரி எந்த நாட்டிலையுமே சட்ட புத்தகத்தை எடுத்து பாருங்கள், இந்தியாவிலும் சரி வேறு என்னாலும் சரி பாருங்கள், இதை பேஸ் பண்ணி தான் அந்த நாட்டோட சட்டமே இயற்றப்பட்டிருக்கும். எதுக்கு அப்படின்னா இந்த வார்த்தை வந்து வல்லமை உள்ளது, இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது, இந்த வார்த்தை நமக்கு அஸ்திபாரமாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் அது நம்ம கரெக்டான திசையில் நடத்திக்கிட்டே போகும். ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக சிந்திச்சு கொஞ்சம் மாம்சமாக வெளியே போனால் கூட என்ன செய்யும், நம்மளை எச்சரிக்கும், இது நீ தப்பு பண்ணுற, இது சரி பண்ணு அப்படின்னு சொல்லும். அப்போது நமக்கு தான் கஷ்டம், நம்ம எவ்வளோ தூரம் தப்பாக போகிறோமோ அதே அளவுக்கு திரும்ப வந்து நேர்வழியில் வந்து நம்ம கொடுத்துருக்க லெக்க அடையணுங்கும்போது அந்த குறிப்பிட்ட தாமதமாகும். அந்த அதுக்கு கூட காரணம் யாராக இருப்போம், நம்ம தான் இருப்போமே ஒழிய ஆண்டவராக இருக்க மாட்டார். ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக நம்ம மேலே எழும்புகிற பில்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாதிரி நம்ம வாழ்க்கையும் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளும் ஆசீர்வாதமாக இருப்போம், மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருப்போம். அது மாத்திரம் இல்லை, கீழ்ப்படிதவங்களுக்கு கொடுத்து பார்த்தோம், கீழ்ப்படியாத ஒரு ராஜாவை கொடுத்தும் நமக்கு நல்லா தெரிஞ்ச ராஜா தான். பார்த்திங்கன்னா அதாவது சவுல் ராஜா பற்றி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் இப்படி போட்டிருக்கு பாருங்கள், 3ஆம் வசனம், இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். என்ன சொல்கிறாரு, அமலேக்க மடங்கடிச்சிரு, அவனுக்கு எல்லாவற்றையும் சங்கரித்திரு, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறாரு சங்கரித்திருப்பா, எதுவுமே மிச்சம் வைக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பாருங்கள், அதுக்கு கீழே வசனம் பாருங்கள், 9ஆம் வசனம் பாருங்கள், சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். பாருங்கள், பெஸ்ட்டாக அவன் கண்ணுக்கு எல்லாம் குளிர்ச்சியாக தருதோ அதெல்லாம் என்ன செஞ்சிட்டான், தப்ப வச்சிட்டான். அது மாத்திரம் இல்லை, ஆகாக கொண்டு போடாமல் அவர் உயிரோடு வச்சிட்டான். அப்புறமேட்டு நமக்கு தெரியும், சாமுவேல் வருவார், அவர் ஆகாக கொண்டு போட்டுருவார். அப்போ ஒரு எச்சரிக்கை சொல்லுவார் பாருங்கள், அதே அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா
22 வசனம் 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஒரு கீழ்ப்படியாத ராஜாவோட முடிவை பாருங்க, புறக்கணித்து தள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் பாருங்கள், தாவீது வர ஆரம்பிச்சிருவார். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் கீழ்ப்படிந்தால் அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக என்றைக்கும் நிலைச்சிருக்கும், சதா காலமும். ஏன் உங்கள் தலைமுறை முடிஞ்சாலும் அடுத்த தலைமுறையிலும் உங்கள் பேர் புகழ்பெற்று விளங்கும். நீதிமானுடைய பேரோ புகழ்பெற்று விளங்குன்னு ஆண்டவரே வாக்கு பண்ணியிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, கீழ்ப்படியாமல் போனோம் அப்படின்னா என்ன செய்வோம்? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ஆசீர்வாதம் நம்ம காலத்திலேயே வீழ்ச்சி ஆயிரும். நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளைங்களும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வர முடியாது. அதனால் இதில் தான் நம்ம கீழ்ப்படிலையோ இந்த சிலுவை தியானத்தின் நேரத்தை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியக்கு பலன் கேளுங்க, கீழ்ப்படியுங்க, மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. வரக்கூடிய நாட்கள் இழந்து போன மகிமை எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க, இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. 1 2 இல்லை, 1000 மடங்காக திருப்பி கொடுக்க அவரால் முடியும். நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாயின்னு ஆண்டவரே வாக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம மிஸ்டேக்னால ஒரு வேளை நம்ம இழந்து போயிருந்தோம், இந்த வார்த்தையை புறக்கணித்ததுனால இழந்து போயிருந்தோம், அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததுன்னா இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து சரி பண்ணுவோம். சரி பண்ணி இன்னும் மேன்மையான காரியங்களை கண்டடைவோம். ஒரு சின்ன ஜெபம் நிறைவு செய்யலாம். தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் இன்னும் எல்லாம் கீழ்ப்படியிலையோ அது கீழ்ப்படி எங்களுக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க. உங்களுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பலன் தாங்க. இன்னும் எங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் உங்களுக்கு மகிமையாக இருக்க அனுகிரகம் பண்ணுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். விசேஷமாக ஜோஷுவா டிவியில் 44 நாளும் சிலுவை தியான நேரம் நடத்திருக்காங்க. அதில் அநேகர் பயன்பெற்றிருப்பாங்க, நீங்களும் பயன்பெற்றிருப்பீங்க. தினமும் தவறாமல் ஜோஷுவா டிவியை பார்த்து இது கூட சேர்ந்து இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு தேவைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த டிவியை அப்பா கர்த்தருக்கு பிரியமாக நடத்தணும்னு நினச்சி எவ்வளோ பிரயாசப்பட்டு நடத்துகிற அந்த ஜோஷுவா டிவி குடும்பத்தினர் மற்றும் அதில் பணி செய்கிற ஸ்டாஃப் ஒவ்வொருவரையும் உங்கள் ஜெபத்தில் நினைத்து கொள்ளுங்கள். இன்னும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேசத்தில் உள்ள எழுப்பில் இந்த ஜோஷுவா டிவியும் வல்லமையான கருவியாக பயன்படுத்தப்படட்டும். ஆமேன். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.